கர்நாடக வனத்துறையினரால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து சட்டப்பேரவையில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தன. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்று தொடங்கியது. நெடுஞ்சாலைகள் மற்றும் பொதுப்பணித்துறை, மனிதவள மேலாண்மைத்துறை உள்ளிட்ட 4 துறைகளுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெறுகிறது. அதற்கு முன்னதாக கர்நாடக வனத்துறையினரால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக, திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். அதன் மீதான விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் மனோஜ் பாண்டியன், கர்நாடக வனத்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டுமென வலியுறுத்தினர். தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும், கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு போதுமான காம்பன்சேஷன் கொடுக்கப்பட வேண்டும். இது தவிர இதில் ஈடுபட்ட அந்த காவல்துறையினர் மீது ஃபேக் என்கவுண்டருக்கு நீதி விசாரணை நடைபெற வேண்டும். இது போன்று நடந்தால் எதிர்காலத்தில் இனிமேல் தமிழர்கள் அதனை அனுமதிக்க மாட்டார்கள் என்ற வகையில் அது இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்து, இதை நாம் சாதாரணமாக எடுக்கக்கூடாது. இது தமிழர்களுக்கான பிரச்சனை. அவர்கள் கொடுக்கின்ற விளக்கங்களையும் ஏற்கக்கூடாது. தெளிவான நீதி விசாரணை நடைபெற வேண்டும். அதற்காக இந்த அரசுடைய கவனத்தை ஈர்த்து அரசாங்கம், நம்முடைய தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும். 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார். கர்நாடக வனத்துறையினால் அப்பாவி தமிழர்கள் 3 பேர் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்த ஒரு துயரமான சம்பவமாகும். துப்பாக்கிச் சூட்டில் மிகப்பெரிய சதி நடைபெற்றுள்ளதாக தெரிவித்து ஹானூர் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் நடைபெற்ற இடம் 2 மாநிலங்கள் எல்லை பகுதியாகும். நியாயமான விசாரணை நடைபெற வேண்டுமென்றால் இதை சிபிஐ விசாரிக்கத்தான் உண்மை வெளிவரும். எனவே இவ்வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த உரிய நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட 3 குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க பாமக உறுப்பினர் கணேஷ்குமார் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டு அரசு தமிழர்களுடைய நலனை காப்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். நியாயமான விசாரணை இதில் தேவை. இது சிபிஐ விசாரணைத்தால் மட்டும்தான் அங்கு அந்த தமிழர்களுக்கு மென்மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும். 15 லட்சம் என்பது போதுமான நிவாரணத் தொகையாக இல்லை. 1 கோடி ரூபாய் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். விவாதத்தில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தடி ராமச்சந்திரன், கர்நாடக வனத்துறையின் இந்த அராஜக போக்கை கண்டிப்பதாகவும் இதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரினார். வனத்துறையுடைய இந்த அராஜக போக்கை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் உயிரிழந்த குடும்பத்துக்கு அரசின் சார்பாக 1 கோடி ரூபாய் கர்நாடக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும். காங்கிரஸ் உறுப்பினர் தாரகை கத்பட், மனித உயிருக்கு மதிப்பில்லாமல் போய்விட்டது என்றும் இறந்து போன 3 பேரின் குடும்பத்தினருக்கு கர்நாடக அரசு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மனித உயிருக்கு இன்றைக்கு ஒரு விலை இல்லாமல் போய்விட்டது என்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயமாகவே மாறிவிட்டது. எப்பொழுதும் எந்த பிரச்சனை என்றாலும் தமிழர்கள் என்றாலே ஒரு இலக்காரமாக ஒரு மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இதை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் கண்டித்துள்ளார்கள். இன்றைக்கு கர்நாடக அரசு கொடுத்திட இழப்பீடானது உண்மையிலேயே இதற்கு அந்த உயிருக்கான ஒரு இழப்பீடாகவே நம்ம பார்க்க முடியாது. எனவே இதற்கு கூடுதல் இழப்பீடும் கொடுப்பது மட்டுமல்லாமல் இதற்கு தகுந்த சிபிஐ
விசாரணையும் நடக்க வேண்டும் என்பது தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாஜக உறுப்பினர் போஜராஜன் பேசும்போது இந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் ஒட்டுமொத்தமாக கட்சி பாகுபாடின்றி தமிழர்களுடைய நலன் கருதி அனைவரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. சகோதரர் ராமச்சந்திரன் சொன்னது போல் கடந்த காலிலே தமிழர்களுக்கு ஆந்திராவிலே பல தொல்லைகள் எல்லாம் கொடுத்து உயிரை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். அதே போன்ற நிகழ்வு இன்றும் தொடர்ந்து விடக்கூடாது. ஆகவே ஒட்டுமொத்தமாக கட்சி பாகுபாடு இன்றி இது போன்ற தமிழர்களுடைய நலனை கருதி ஒட்டுமொத்தமாக நமது எதிர்ப்பினை தெரிவித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே உறுப்பினர்கள் சொன்னது போல் கொடுத்த நிவாரணம் தொகையெல்லாம் போதியதாக அல்ல. ஏனால் உயிருக்கு ஈடு இல்லை. இருந்தாலும் அவருடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு ஒரு தொகை கொடுக்க வேண்டும். அந்த வகையிலே அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று நாம் கர்நாடக அரசை வற்புறுத்த வேண்டும். அதே நேரத்தில் தமிழக அரசும் நிதி கொடுத்தாலும் தவறில்லை என்று நான் கருதுகின்றேன். பின்னர் பேசிய மாநில சட்ட அமைச்சர் நிர்மல்குமார், கர்நாடக வனத்துறையினரால் 3 தமிழர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தை அரசு கண்டிப்பதாக கூறினார். இவ்விவகாரம் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் மாஜிஸ்ட்ரேட் அளவிலான விசாரணை அறிக்கையை எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்ததுடன் இது ஒரு படுகொலை மட்டுமல்ல, கர்நாடக வனத்துறையின் விளக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்றும் இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் உயர்மட்ட குழு விசாரணை அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் எனவும் இதுபோன்று இனி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் என்ற விவரத்தை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.